ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். நீ பிடிக்கிற ஆடத்துலதான் அது எவ்வளவு உனக்கு பிடிக்கும்னு மத்தவங்களுக்கு தெரியும். பார்த்து சிரிச்சா அத உள்ளுக்குள்ள நெருப்பாக்கு, அப்பமானம் கிடைச்சா அது கிரீடம் ஒண்ணு உருவாக்கு. உன்னை குத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே, திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீன்னு புரியுமே. It's time to give it back to mommy. இது திருப்பி கொடுக்கும் நேரம் மாமே. It's time to give it back to mommy. இது திருப்பி கொடுக்கும் நேரம் மாமே. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, என்னை உறங்க விடாமல் வெற்றி என்றும் வலியோடு பிறந்திடுமே. இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நாமே தொலைத்தோமே. நம்ப முடியாதா, நம்மால் முடியாதா, நாளை வெல்லும் நாள். மூஞ்சில காரி துப்புனாங்கல்ல, அத நீதான் தொடக்கணும். அடுத்தவனா வந்து நக்கி தொடப்பா. ஒழுங்கா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு. இனிமே செருப்படுத்த பருப்படுத்தன்னு வச்சுக்கிட்ட நான் எதை எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. மனதில் விதைத்த வார்த்தை நினைவிருக்கும், மண்ணில் எங்கும் முட்கள் நிறைந்திருக்கும். தடைகள் எதையும் மகனே வென்று வா, தலையே நிமிந்து பகையை கொன்று வா. வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. வீரா வீரா மின்னல் வாழ் வீசும் கரிகாலா, வீரா வீரா கண்கள் ஆழ்த்தாக்கும் குருவாலா. ஒரு சகோதரனா, ஒரு நண்பனா உங்கள் மனதில் பதிகிற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். நம்ம ஏதாவது ஒரு வாக்கியம் எழுதணும்னு வச்சுங்களேன், தொடர்ந்து எழுதிட்டே இருக்கோம், ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம், முற்றுப்புள்ளி வைக்கிறோம், முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறோம்ல. ஒரு விஷயம் சொல்லவா, முற்றுப்புள்ளியை ஒரு 3 முறை வச்சு பாருங்க. முற்றுப்புள்ளியை கூட நீங்கள் தொடர்ந்து 3 முறை வைத்து பார்த்தால் அது தொடர்ச்சியாகிவிடும். முயற்சித்துக் கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிவிடும். ஜெயிக்க மட்டும்தான் பிறந்திருக்கிறோம், முயற்சியை மட்டும் கைவிடாதீர்கள்.